ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وصحبه الخلفاء أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم صدق الله العظيم. கண்ணியத்திற்கு பெரும் மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை அமரச் செய்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் நபியை பற்றி பேசுவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னக லஅலா ஹுல்கின் அஸீம், நபியை பற்றி பலவாறு பேசுவான். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க எத்தி வச்சா போதும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவான். இப்போ ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுக்குறான். இன்னக லஅலா ஹுல்கின் அஸீம், மகத்தான குணத்திலே நீங்கள் நபி இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மகத்தான குணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி என்ன செஞ்சாங்களோ சுன்னத்து, என்ன பேசினாங்களோ சுன்னத்து இல்லையா? நாம அது எதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது இந்த வாரம் பார்க்க வேண்டியது. அது ஆச்சரியமாகவும் இருக்கும். சில விஷயங்களை யோசனை பண்ணா சிரிப்பாகவும் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சூரா அஹ்ஸாபிலே சொல்லும்போது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமா அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். முதல் ஆயத்துல, ஃபர்ஸ்ட் ஆயத்துல நீங்கள் அற்புதமான ஒரு குணத்திலே இருக்கிறீர்கள் என்று சொன்னான். ரெண்டாவது, உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது நபியிடத்திலே அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த ரெண்டு ஆயத்தையும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா நபியுடைய சுன்னத்து இன்னைக்கு என்ன சொல்றோம்? எல்லாரும் ஒரே சுன்னத்தை மட்டும் செஞ்சிருக்கோம். என்ன சுன்னத்து? கத்னா பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு சுன்னத்தை உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் செஞ்சிருவாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்ப போன மாசம் பாஸ்கர்னு ஒரு சகோதரர் போன் போட்டார். முக்காவாசி பேர் இஸ்லாத்துல வரேன்னு சொல்றது லவ்ல தான். பொன்புல பிள்ளைய காதலிச்சாங்கன்னா இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. 47 வயசாகதான் முஸ்லீம் ஆனவாய், ஆனா பேரை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேரை மாற்ற முடியாம இஸ்லாத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சுன்னத்து பண்ணாம இருந்துக்கிறனே அப்படின்ட்டாரு. அது ஓங்க இருக்கும் அப்படின்னு. சுன்னத்து பண்றது ஃபர்ல் இல்லை, அதுவும் நல்ல நடைமுறை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு கடைசி இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்க, பேரை மாத்திக்கிட்டாரு. பாஸ்கர் என்ற அப்துல்லா தான் பேர்ல அஸ்த வீடு போட்டிருக்காரு. சரி சரி, அந்த சப்ஜெக்ட்ல போக வேணும். இந்த ஒரு சுன்னத்தை மட்டும் எல்லாரும் பேணிடுவாங்க. சஹாபாக்கள் காலத்துல கத்னா பண்ணாதவங்க சஹாபியா இருந்தாங்களாண்டா இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க சித்திகள் அக்கா 92 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்க கத்னா பண்ணாங்கன்னா தெரியாது. சரி, இப்போ நம்ம எத்தனை சுன்னத்தை ஃபாலோ பண்றோம்? மிஸ்வாக், தொப்பி போடுறது, ஜுப்பா போடுறது, சலாம் சொல்றது இல்லையா, விருந்து கூப்பிட்டா போறது, இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சுன்னத்தை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனால் ஃபாலோ பண்ணாத சுனத்துக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? குணம் அளவுல, நற்குணத்தின் அளவுல நம்ம ஃபாலோ பண்ணல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஊட்டி விடுவது சதக்கா. இது ஹதீஸ். மனைவிக்கு ஊட்டி விடுவது சதக்கா. இந்த சதக்காவை எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு மாசத்துல வேண்டாம் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு மாசத்துல வேண்டாம் இந்த சதக்காவை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சதக்கா 4ஆவது வெளிப்பட்டுரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் கணவன் மனைவி வண்டியில போகக்கூடிய நேரத்துல ஆலிம் தான். இவங்க கல்யாணம் இத்தனை வருஷம் சொல்லுவான், விசாரிச்சு பார்த்தா அத்தனை வருஷம் தான் இருக்கும். இடுப்புல கையை வச்சுட்டு போனாக்கா 1 வருஷம், தோல்ல கையை வச்சுட்டு போனா 2 வருஷம், நடுவுல கேப்பு விட்டுட்டு பேக்கை வச்சுட்டு போனா 3 வருஷம் தாண்டிடுச்சு அப்படிமா. அந்த மாதிரி இந்த சுண்ணத்தை பேணுனது அந்த ஒரு காலத்துல பேணுவோம். ஒண்ணு. வீட்டுக்குள்ள போகும்போது எத்தனை பேர் சலாம் சொல்லிட்டு போயிருக்கிறோம்? அது சரியான சுன்னத், ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரு பையன் எத்தீம் என்று தெரிந்தால் அவனுடைய தலையை தடவி விடுவது சுன்னத்து. கேள்விப்பட்டீங்களா? எத்தீமான பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்காங்களே, அவன் தலையை பரவாயில்லப்பா நாங்க உனக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலையை தடவி விடுவது ஒரு சுன்னத். அடுத்து, சிரித்த முகத்தோடு பேசுவது சுன்னத்து. சிரித்த முகத்தோடு பேசுவது சுன்னத்து. நபி அவர்கள் அத்துணை மனைவியோட வாழ்ந்தாலும் ஒரு மனைவியை கூட அசிங்கமா கெட்ட வார்த்தையில் திட்டினதே கிடையாது.
மனைவியிடம் அசிங்கமாக பேசாமல் இருப்பது சுன்னத்து. மனைவியை அடிக்காமல் இருப்பது சுன்னத்து. சரியா? குழந்தைகளை 7 வயதுக்கு மேல் தொழுகைக்கு ஏவுவது சுன்னத்து. இந்த சுன்னத்துல நம்ம வீட்டுக்கு இருக்கான்னு அவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. குழந்தைகளை 7 வயசுக்கு மேல் தொழுகைக்காக வேண்டி ஏவுவது சுன்னத்து. எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். முதல்ல ஸ்டெப் சொல்லுவேன். விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்வீட் வந்தது. அந்த நேரம் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கும்போது எதுக்கு அதை கொடுத்து விடுது அப்படின்னு ஆயிஷா அம்மா தட்டி விட்டாங்க. பாத்திரம் விழுந்துருச்சு, ஸ்வீட்டின் கீழே கொட்டி போச்சு. பொறுமையாக உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக குறைக்கி சொன்னார்கள், ஆயிஷா இத்தகல்லாஹ். இதான் அவங்க சொன்ன வார்த்தை. ஆயிஷா, அல்லாஹ்வை பயந்துகொள், அவள் அவருடைய சகோதரி. வேற ஒண்ணுமே சொல்லல. பொறுமையா எடுத்து போட்டுட்டு அவளுடைய சகோதரி, அல்லாஹ்வை பயந்துகொள். இவ்வளவுதான். இந்த நடைமுறை நம்மள்ட்ட இருக்குதா? இதுவும் ஒரு சுன்னத்து. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையில் உள்ளது ஒரு வகையான சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே, மக்காவுக்கு வெளியே ஒரு வேலையா வர்றாங்க. ஒரு கிழவி, வயசான கிழவி, தலையில மூட்டையோட வெளியே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டது. ஆனா இது சுன்னத்துல தெரியுமா நமக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு, ஏமா எங்கம்மா போறீங்கன்னாக்க, இந்த மக்காவுக்கு வெளியே போறப்பா. ஏமா இங்க ஒரு முகமது ஒருத்தன் என் கடவுளைலாம் திட்டிட்டு புதுசான ஒரு கடவுளை சொல்றானப்பா, அதனால நான் போறேன். சொல்றது யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்க்கு தான். அப்படியே அந்த வெயிட்டை கொடுப்பா, நான் சுமந்துட்டு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட்டை சுமந்துட்டு தான் போனாங்க. நீங்க முகமதை பார்த்துருக்கீங்களாம்மா? இல்லை, பார்த்ததில்ல. அவர் வேற நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு அந்த அம்மா சலிப்பா பேசுறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் முகமது. உன்னை போய் இப்படி குறை சொல்றாங்க, உன்னையே இப்படி திட்டுறானுங்க, வா மக்காவுக்கு போக திரும்ப அந்த அம்மா உட்காந்து உடனே இஸ்லாத்துக்கு ஏற்பட்டுச்சு. குணத்துலதான் நபியை பார்த்தாங்க. மக்காவில் எத்தனை பேரு? 86 பேர். மதீனாவுல நபியை பார்த்தியவர்கள், பேசினவங்க, சந்திச்சவங்க, உரசவங்க, நபியை நபியாக யார் பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபி. நபியை நபியா யார் பார்த்தாலும் உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. நம்ம ஒரு ஹதீஸை படிக்கிறோம், அந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணிருக்கோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இன்னல்லாஹ் வித்ருன் யுஹிப்புல் வித்ர. அல்லாஹ் ஒருவன் ஒருமையை விரும்புகிறான். அல்லாஹ் ஒருவன் ஒருமையை விரும்புகிறான். பெண்கள் மேக்கப் போடுறது கூட ஜாயிஸ் உலமாக்கள் ஏன் சொல்றாங்க தெரியுமா? இன்னல்லாஹ் ஜமாலன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகன், அழகை விரும்புகிறான். அதனால டிப்டாப்பா இருக்கிறதுல தப்பே கிடையாது. அல்லாஹ் அழகன், அழகை விரும்புகிறான். இப்படி ஹதீஸ். அல்லாஹ் ஒருவன் ஒருமையை விரும்புகிறான். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா 3 சாப்பிடணும், அல்லது 5 அல்லது 7. சோத்துல கரண்டி எடுத்து சோறு பானையிலிருந்து தட்டுல போட, எங்க வீட்டுல அந்த பழக்கம்லாம் இருக்கு. 3 சோறு தான் வைப்போம். பிள்ளைங்களுக்கு வச்சாலும் சரி, வீட்டுல வச்சாலும் சரி, பசங்களுக்கு வச்சாலும் சரி, எனக்கு வச்சாலும் சரி, 3 கரண்டி தான் வைப்போம். 3 இட்லி சாப்பிட்டா 3 இட்லி தான், தோசை சாப்பிட்டா 1 அல்லது 3, இப்படி சாப்பிடுவது சுன்னத்து. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒற்றைப்படி இன்னல்லாஹ் வித்ரன் யுஹிப்புல் வித்ர. அல்லாஹ் ஒருமையை விரும்புகிறான், அல்லாஹ் ஒருவன் ஒருமையை விரும்புகிறான். இந்த ஹதீஸ பிரகாரம் ஒற்றைப்படையாக வாழ்வது, ஒற்றைப்படையாக சாப்பிடுவது ஒரு வகையான சுன்னத், விளங்கிக் கொள்ளணும். அநாத பிள்ளை ஆதரவாக தடவி கொடுப்பது சுன்னத், விளங்கிக் கொள்ளணும். அழகாக டிப்டாப்பா இருப்பது ஒரு வகையான சுன்னத், இதையும் சுன்னத் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பொறுமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு கோபம் வந்துச்சா அப்படியே உட்காரு, அப்படியே கோபம் வந்துச்சா உன்னுடைய பெருவரலை பாரு, பார்வையினால் ஒரு பெருவரை கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பார்த்துட்டு, இது பெரிய சைக்காலஜி, உன்னுடைய கோபமும் போய்விடும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஒரு ஆர்டிக்கல், சப்ஜெக்டை பேசணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் படிச்சா, ஜெர்மனுடைய சைக்காலஜி டாக்டர் நான் ஏன் இஸ்லாம் ஆனேன் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. ஜெர்மனில் உள்ள சைக்காலஜி டாக்டர் நான் ஏன் இஸ்லாம் ஆனேன், என்னை கவர்ந்த முஹம்மதின் செயல்கள் அப்படின்னு சொல்லி 3 செயல்களை அவர் குறிப்பிடுறார். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பேசணும், புன்முறுவலோட பேசணும்னு சொன்னார்ல, இது ஒரு காரணம். தன்னுடைய மனைவிக்கு உணவு ஊட்டணும்னு சொன்னார்ல, அது ஒரு காரணம். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் உண்மை மூமின் இல்லை என்று சொன்னாரே, இந்த 3 செயல் தான் என்னை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது என்று சொல்றார். அதுக்கு பின்னால எழுதுறாரு, யாரெல்லாம் சிரிச்சுக்கிட்டு நான் பேசுறாங்களோ அவங்களுடைய நட்பு நீடிக்கும், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அவர் சைக்காலஜி டாக்டர், அவர் பார்வையிலிருந்து அவர் பார்க்குறாரு, சிரிச்சுக்கிட்டே புன்முறுவல் போத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வராது, புருவலோட பேசணும் அப்படிங்கிற. எந்த தன் மனைவியோடு அந்யோன்யமாக இருக்கிறாங்களோ அவங்க இவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு, இவங்க அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு, அந்த குடும்பத்துல டைவர்ஸ் ஏற்படாது, தலாக் ஏற்படாது. இது 2வது காரணம். 3வது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அந்யோன்யமா நடக்குது, கொடுத்துக்கோவாங்க செய்து கொள்வது சுன்னத் என்று சொல்வதன் காரணமாக சமுதாய ஒற்றுமை ஏற்படுகிறது.
இந்த மூணையும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆனால் நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம தான் திட்டம் போட்டுக்கிறோம். சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அது சூழ்நிலையை பொறுத்து நம்ம மாறிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் யாராவது முசாபஹா பண்ணினால் அவருடைய கண்கள் முகம் திரும்பாத வரைக்கும் நபியுடைய முகம் திரும்பாது. அந்த வந்த முசாபா பண்ணோடைய கை எடுக்காத வரைக்கும் நபி கையை எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு அழகான படம். கையை கொடுத்தாங்களா, மற்ற பேர் வர்றவங்க கையை கொடுத்து அவங்களா எடுத்தா தான் ஊருகுனா தான். ரசூலுல்லாவா விட மாட்டாங்க. ரசூலுல்லா முகத்தை திருப்ப மாட்டாங்க. ஒரு மனிதனிடமிருந்து ரசூலுல்லா முகத்தை திருப்ப மாட்டாங்க. இப்படிதான் வாழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்ல ஒருத்தங்க உம்மு சுஃபியான், அபூ சுஃபியானுடைய மகள் ஹபீபா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூ சுஃபியானுடைய மகள். மதீனாவில் இருக்கிறாங்க. வேறொரு வேலை, அப்போ இஸ்லாத்துக்கு வரல, முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய எதிரியா நின்றவர் இல்லையா. அவர் தன்னுடைய மகளை பார்த்துட்டு போயிடலாமேன்னு வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு வீட்டுல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் உட்கார்ந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. நபியுடைய துண்டு அங்க கிடந்துச்சு. வந்தவர் துண்டை விரிச்சு தொடச்சிட்டு உட்கார போறாரு. உம்மு ஹபீபா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வேகமா துண்டை இழுத்தாங்க. துண்டை இழுத்து சொன்னாங்க, இது நபியுடைய துண்டு, நீங்களே அதில் உட்காரக்கூடாது, நீங்க காஃபிர் நஜீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. காஃபிர் நீங்க நஜீஸ் அப்படின்னு பயன்படுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டாங்க. உம்மு ஹபீபாவை அவ்வளவு கண்டித்தார்கள். யார் தெரியுமா? அபூக்கி, இதனுடைய தந்தை, தந்தையினுடைய ஹுர்மத் தெரியுமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரித்தாங்க. அந்த அம்மா அழுகக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு சொன்னாங்க. அந்த துண்டை வாங்கி உதறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிச்சு அபூ சுஃபியானை ஃபஜ்லிஸிஹினா, இப்போது இங்கே உட்காருங்கள் என்று சொன்னாங்க. எதைப்பட அவரால் உகது படையில் தன்னுடைய பல்லு போச்சு. அவரால் தான் 70 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. இது எல்லாம் ரசூலுல்லாஹ் தெரியாமல இருக்கும். தெரிஞ்சாங்க. மாமனார் மாமனார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாரு. இவைகள் எல்லாம் சுன்னத்து தான். தொப்பி போடுறது, தாடி வைக்கிறது, மீசையை கத்தரிக்கிறது, இதை மட்டும்தான் நம்ம ஆளுக்க பேசுவாங்க. அடுத்தவரை மனசை நோகடிக்காமல் இருப்பது சுன்னத்து. அடுத்தவர்களின் மனசை நோகடிக்காமல் இருப்பது சுன்னத்து. கடும் சொற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொல்ல மாட்டாங்க. ஒரு மனிதர் வந்தார். அபூ ஜஹல் எனக்கு காசு தரணும், தரமாட்டேங்கிறாரு, கேட்டு வாங்கிட்டாங்கன்னாங்க மக்காவோட. அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்க்கு மச்சான் தான். காசு தரணும், தரமாட்டேங்கிறாரு, கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்க போவோம். அவரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோன்னு அவர் எடுத்து கொடுத்துட்டார், காசை கொடுத்தாரு. அவர் வெளியே கேட்கிறாரு, நான் 100 தடவை அலைஞ்சிருப்பாங்க, தராம டிமி கொடுத்துருக்கா, உங்களை பார்த்தோன்னு தூக்கி தந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அபூ சுஃபியான்ட்ட போய் இதே மாதிரி ஒருத்தர் இவர்கிட்ட அபூ ஜஹல்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளவு திம்மரா பேசுனேன், அவன் மச்சானை பார்த்தோன்னா அப்படியே பகுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டாராம். என்னமோ தெரியல, அவரை பார்த்தாலே எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது அப்படின்னாங்க. அவரை பார்த்தாலே எனக்கு ஒண்ணுமே தோணல, அவர் 2 பிறடையிலேயே 2 சிங்கத்தை பார்த்தேன், அதனால பயந்து போய் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லார் விஷயத்தையும் நல்லமா தான் கிடந்தாங்க இல்லையா. உஹது யுத்தத்துல ரத்தம் ஊத்துது, பெண்கள்லாம் அந்த இடத்துல நபி ஷஹீதாயிட்டு அவங்க வதந்தி பரவச்சு அப்புறம் இருக்கிறாங்கன்னு வந்தாங்க. ஃபாத்திமா ஆயிஷா எல்லாம் வந்துட்டாங்க. ஃபாத்திமா இல்லாத பாய் இருக்கு, இந்த பாயை எரிச்சு அதனுடைய சாம்பலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் போற போக்குல அப்படியே வச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப சில வேகமான சஹாபாக்கள் கோபமா வந்தாங்க. சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த காஃபிர்களை பத்வா பண்ணுங்களேன், இந்த காஃபிர்களை சாபம் விடுங்களேன், இவங்களை சபியுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, இவங்களாலதான் இந்த தொல்லையும் தெரியும். ஒரு கேடை, ஒரு வீசின கேடையும் நபியுடைய பல்ல பார்த்து 2 பல்லு உடஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இன்னமா புயிஸ்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சாபம் விடுவதற்காக நான் அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன். நான் சாபம் விடலாம் அனுப்பல, என்னால சபிக்க முடியாது அப்படின்னா இல்லையா. மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தாயிஃப் வாசிகள் அழிச்சறின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு எல்லாருமே இந்தியாவில் இருந்து கூட போயிட்டு தாயிஃபை பார்த்துட்டு தான் வர்றாங்க இல்லையா. அந்த பொறுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே உயர்த்தி காட்டியது. இவைகள்லாம் சுன்னத்துங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். பொறுமையா இருப்பது சுன்னத்து, நோகடிக்காமல் பேசுவது சுன்னத்து, சிரித்து கொண்டு பேசுவது சுன்னத்து, நட்பா இருப்பது கைகுலுக்கி பேசுவது சுன்னத்து, முசாஃபா பண்ணுவது சுன்னத்து, முஆனகா பண்ணுவது சுன்னத்து, வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்வது சுன்னத்து, ஒற்றைப்படையாக சாப்பிடுவது சுன்னத்து. இத்தனை சுன்னத்துகளை நம்ம ஃபாலோ பண்ணவா செய்யறோம்.
ஒரு செயலை வலதுபுறமாக ஆரம்பிப்பது. சட்டை போட்டாலும், ஜுப்பா போட்டாலும், செருப்பு போட்டாலும், பேண்ட் போட்டாலும் வலது கையில வலது காலில் போட்டுட்டு அப்புறமாட்டி இடது காலில் போடுறது சுன்னத். எத்தனை பேர் நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்றோம்? பள்ளியிலிருந்து வெளியே போகும்போது எத்தனை பேர் வலது காலை முதல்ல போட்டு இடது காலை பிறநாள் போடுறோம்? ஃபாலோ பண்றது இல்லை. இடது பக்கம் எச்சி துப்புவது சுன்னத்து. இடது பக்கம் எச்சி சுன்னத்து துப்புவது. இன்னும் சொல்ல போனால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வலதுபுறமா எச்சி துப்புவது மக்ரூஹ்ங்கறாங்க. ஏன்னா மூமின்களுக்கு வலதுபுறமா மலக்குகள் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆகிரத்துல மட்டும் கிடையாது, துன்யாவிலையும் நல்ல மூமின்கள், விலாயத்து பெற்ற நெருக்கமான மூமின்கள் மத்தியில மலக்குகள் வலதுபுறமாக வந்து கொண்டு இருப்பார்கள். அதனால் வலதுபுறமா எச்சில் துப்பக்கூடாது, இடதுபுறமா தான் எச்சி துப்பணும். வண்டியில போறதா இருந்தா கூட வந்தால் ஓரமா போயிட்டு லெஃப்ட் சைடு ஓரம் கட்டிட்டு தான் எச்சியை துப்பணும். இவைகள்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்க. இவையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ரசூலுடைய சுன்னத்தை பேணினால் அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய ரிலா தானாக கிடைக்கும். நபியுடைய வழியில போனா தான் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். சில பேர் இப்ப புதுசா கிளம்பி இருக்காங்க, நடக்கவே நடக்காது, அல்லாஹ் போய் அடையவே முடியாது. நபியுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணித்தான் ரசூலை போய் பிடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை சுன்னத்துக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏன்டா 10 வருஷமா ரசூலுல்லாஹ்வை ஹாதிமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வே 10 வருஷம் பணிவிடையில் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நசியத் பண்ணாங்க பக்கத்து வீட்டுக்காரர் உரிமையை பற்றி. எங்கே சொத்திலே பங்கு கொடுக்க சொல்லி விடுவார்களோ என்ற அளவிற்கு அந்த உபதேசம் எங்களுக்கு இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவ்வளவு நளினமா நடக்கணுமா. அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, பக்கத்து வீடுன்னு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட அவ்வளவு நளினமா கடந்துக்கணும். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்பாங்க, குர்பானி கறி கொடுக்கலாமான்னு. முழு உரிமை பெற்றவர்கள் அவங்க தான். முழு உரிமை பெற்றவர் முஸ்லீமா இல்லாட்டாலும் கூட அவங்களுக்கு கொடுத்துதான் மற்ற பேர் சாப்பிடணும். ஒரு ஆடை முழுசா 20 ஆடு அரைக்கி இந்த வீட்டுக்கு கொடுக்காம ஊர்லாம் கொடுத்தா அவன் மனசு எப்படி இருக்கும்? சைக்காலஜி யோசனை பண்ணி பாருங்க. அதனால அது ஒரு வகையான சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில இமாம்கள் சொல்றாங்க, முஸ்லீம்களுடைய அமல்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய ஹக்கு. அந்த ஒரு ஜெனரலான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் சில இமாம்கள் மறுக்கிறாங்களே தவிர, அக்கம் பக்கத்து இப்போ இந்தியாவை போன்ற தமிழ்நாட்டை போன்ற வாழ்நாளுக்குள்ள அக்கம் பக்கத்தினார்கள் அனுசரித்து தான் போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு துஆவுக்கு இல்லாமல் ஒரு மனிதர் எந்திரித்து சென்று விடுவார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து குறையா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் துஆவுக்கு இல்லாமல் ஒரு ஓடி போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், சலாம் கொடுத்தா நான் போயிடுவேன். என்ன காரணம்? ஏன் நம்முடைய துஆவில் நீங்க கலந்து கொள்ளலையா? அதுக்கு பின்னால நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொள்ளலையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அதை விட அர்ஜென்ட் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாரு, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். சஹாபாக்கள் அப்படி பணிவா சில நேரத்தில் அப்படி சொல்லிக்கிடுவாங்க, அர்ப்பணமாகட்டும். நான் இருக்கிற வீட்டுடைய அமைப்பு அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய திராட்சை இது பேரித்தம்பழம் என்னுடைய வீட்டுல உழுகும். நைட்ல காத்துல அந்த பழங்களாக உழுந்துடும். கீழே கிடக்கிற ஒரு பழங்களை நான் சுபு தொழுதுக்கு போய் என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வீட்டுக்கு வெளியே வருவதற்கு முன்னால் அந்த பழங்களை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள நான் போட்டுருவேன். அவங்க வீட்டுக்குள்ள நான் போட்டுருவேன். ஏன்டா ஏன் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாம வாயில் எடுத்து போட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஹக்கு, ஹராமான சாப்பாடு பேரிச்சம்பழம் வயிற்றுக்குள்ள போயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த அமல் நான் செய்கிறேன், இந்த அமலுக்காகத்தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக், உனக்கு பரக்க அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோணத்தை எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை வகையான சுன்னத்துன்னு பாருங்க. நபி வழி காட்டாத ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஒரு மருத்துவர் நபியை மருத்துவராக பார்த்தால் மருத்துவராக நபி தெரிவாங்க, யுத்த வீரனாக பார்த்தா யுத்த வீரனாக தெரிவாங்க, பஞ்சாயத்து தலைவராக பார்த்தா பஞ்சாயத்து தலைவராக பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிப்போர்ட் வருது. இதெல்லாம் ஆச்சரியமான செய்திகள். உங்க கழுத்துல யாராவது கடன்காரங்க எவ்வளவு கடன் வாங்கியிருப்பேன் வியாபாரத்துக்கு, கடன்காரங்க அப்படியே கழுத்தை பிடிச்சி நடு ரோட்ல போயிட்டு இருக்க, முகமது என் காசை எப்ப தருவேன் தோல்ல துண்டை போட்டு கேட்டிருக்காங்க. யாராவது உங்க மேல போட்டிருக்காங்களா? கூட போனா போன்ல பேசி கூட திட்டுவானுங்க, அல்ல வேற பண்ணுவாங்க. ஆனா நடு ரோட்ல வச்சு கேட்கறது நம்ம ஆட்களுக்கு ரொம்ப கம்மி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ஒரு யூதன்ட்ட ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருந்தாங்க. அவன் கழுத்துல துண்டை போட்டு முகமது எப்ப தருவேன் காசுன்னு கேட்டான். அனாவசியமா பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா சொன்னாங்க, இன்னும் தவணை பாக்கி இருக்குது அப்படின்றாங்க. ஒரு மாசம் வைங்களேன், 26வது நாள்ல வந்து கேட்கறான், இன்னும் 4 நாள் தவணை இருக்கு. உதாரணத்துக்காச்சோட 4 நாள் ஹதீஸ்ல வரல, ஏன்னா மெஹராபுக்கு பேசுறோம், இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது.
இன்னும் தவணை இருக்குங்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இன்னைக்கே வேணும் அவனு பேசுறான். அவனுடைய பேச்சு கடுமையான பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா எப்பவுமே வேகம், அவ்வளவு பொறுமையா இருந்தே பெரிய விஷயம். அவன்கிட்ட பேச்சு உமர் இல்லாதான் சொல்றாங்க. அவன்கிட்ட பேசுறாங்க. அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த விட்டு நகல்றாங்க. உமர் ரலியல்லாஹு பதறிட்டு போயிட்டு, யார் ரசூல், அவனும் தப்பா பேசலையே, அவன் இந்த அளவுக்கு உங்களை பேசினான், அதனால நான் மறுத்து பேசினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உமரே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உமரே அவன் பேச பேச எனக்கு பதிலாக ஒரு மலக்குகள் பதில் சொல்லி கொண்டு இருந்தார்கள், அதனால் நான் பொறுமையாக நின்று கொண்டிருந்தேன். நீங்க பேச ஆரம்பித்த பின்னால் அந்த மலக்கு சென்று விட்டார்கள், அதனாலும் நானும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். இது வரலாற்று நிகழ்வு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் நம்மள ஒரு வண்டியில போறோம், ஒருத்தன் வந்து முட்டிட்டான், அநியாயமா அவன் மேலதான் தப்புன்னு தெரியுது, நம்ம பொறுமையா போனா நம்மோட மலக்குகள் இருப்பாங்க. அவனை ஈக்குவலா திட்டம் என்ன நடக்கும் ரோட்ல பார்க்கணும்ல, அரை மணி நேரம் கத்துவான், அவன் அந்த பக்கம் வண்டி எடுத்து போயிடுவான், இவன் அந்த பக்கம் வண்டி எடுத்து போயிடுவான். அது சும்மா கொஞ்சம் பொறுமையா நின்றுக்கலாமே இல்லையா? அதனால அருமையான சகோதரர்களே, நம்முடைய குணம்தான் முஸ்லிம் இஸ்லாத்தை வளர்க்க வேணும். இத்தனை இந்தியாவுக்குள்ள இஸ்லாத்தை வந்துச்சு, காசிம்ங்கிறவர் வந்தாரு இல்லையா? முதல்ல வந்தவர் காசிம் தான். ஏர்வாடி சாஹிப்லாம் அப்புறம் வந்தவங்க தான். காசிம்ன்ற ஒரு சஹாபி தான், தாபியை சேர்ந்த ஒரு நபர் தான் முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழித்தோன்றல வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் வந்தாங்க. அவங்க என்ன எல்லாமே வாளாளையா பரப்புனாங்க? வியாபாரத்தில் அவங்க காட்டின நளினமான முறைகள், அவங்க பேசிய பேச்சுக்கள், அவங்க காட்டிய நடைமுறைகள், இதுதான் இஸ்லாத்தை கொண்டு வந்துச்சு. யுத்தம் பண்ணிலாம் வந்தது மிக குறைவு. தேவைப்படும் பொழுதுதான் யுத்தம் நடந்துச்சே தவிர மற்ற நேரங்கள்ல நடைமுறை சாத்தியப்பட்ட நற்குணங்கள் தான் வந்துச்சு. அதனால தாடி வைக்கிறது, மீசையை கட் பண்றது, இதுதான் சுண்ணத்துங்கிற பேச்சு கடந்து போயிடாமல் ஒவ்வொன்றையும் சுண்ணத்தை தேடணும். சாப்பாட்டுல சுண்ணத்து இருக்குது, உட்கார்ற முறையில சுண்ணத்து இருக்குது. எத்தனை பேர் வலதுபுறமாக படுக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ படுத்தாலும் வலதுபுறமாக கண்ணத்தை வச்சுதான் படுப்பாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, வலதுபுறமா படுத்தா இடதுபுறமா படுத்தா ஈரல் அமுக்குது, நிமிர்ந்து படுத்தால் கேஸ் டபுள் உருவாகுது, இப்படி கவுந்து படுத்தா இன்னொரு ட்ரிபிள் வருது, வயிற்றுல வந்து குடல் இறக்கம் ஏற்படுகிறது. வலதுபுறமாக படுத்தால் எந்த நோயும் வராது இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒண்ணுமே கிடையாது. லா தபோல காய்மா, நின்றுகிட்டு ஒண்ணு கடிக்காதீங்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நின்றுகிட்டு சாப்பிடாதீங்க, நீண்டுகிட்டு குடிக்காதீங்க. இந்த சுனத்தெல்லாம் ஃபாலோ பண்றோமா? போற போக்குல இன்னைக்கு நின்றுட்டு சாப்பிட்றது ஃபேஷனா போச்சு. பெரிய ஹாஜியார் வீட்டு கல்யாணங்கள்லாம் இன்னைக்கு வந்து நின்றுட்டு தான் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் வசதி கூடி போச்சுன்னா நின்றுட்டு தான் சாப்பிட்றாங்க. அந்த சுண்ணத்தெல்லாம் காலப்போக்கில் விடுபட்டு, அதனால வரக்கூடிய தலைமுறைகள், இந்த பயானம் வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பேசுறதே கிடையாது. வரக்கூடிய தலைமுறைகள் சுண்ணத்தை ஃபாலோ பண்ணி நடங்க. வரக்கூடிய காலம் திராவிடம்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். ஸ்டாலினுக்கு பின்னாலே திராவிடம்லாம் முடிஞ்சிடும். திராவிடம் பாதுகாக்கும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஈமானும் உங்களுடைய சுண்ணத்தும் தான் உங்களை பிஜேபி பாதுகாக்கும். எழுதி வச்சுக்கிடுங்க வேண்டாம். உங்களுடைய சுண்ணத்தும் உங்களுடைய ஈமானும், நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு நடந்து பயந்து நடக்கிற இந்த நடைமுறை தான் உங்களுக்கு அவங்க எதிர்க்கக்கூடிய பலத்தை தருமே தவிர வேற எதுவுமே உங்களை காப்பாற்றாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்க எங்க காலத்தோட முடிஞ்சிடும், எண்டாயிடும். திராவிடம் பார்த்து பெரியாருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை எல்லாம் முடிஞ்சிடும். இனிமேல் நீங்கள் வரக்கூடிய காலத்தில் ஆட்சியாளர்கள் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பாதுகாப்பது எழுதி வைங்க, நபியுடைய சுன்னத்தும் உங்களுடைய பலமான ஈமானம் தான் உங்களை பாதுகாக்குமே தவிர பின்னால எதுவுமே இருக்காது. நீங்களே உங்களுடைய ஈமான பாதுகாத்து நபியுடைய சுன்னத்தை பாதுகாத்தால் அல்லாஹுடைய நுஸ்ரத், அல்லாஹுடைய உதவி தானாக கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுங்க. சாப்பிடும்போது ஒன்றப்படையாக சாப்பிடுங்க, அமரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெத்தட்ல சாப்பிடுங்க. நின்றுக்கிட்டு ஒண்ணிக்க, மேக்சிமம் நின்று ஒண்ணும் கிடைக்காதீங்க, மேக்சிமம் நின்றுட்டு குடிக்காதீங்க தண்ணி, மேக்சிமம் நின்றுக்கிட்டு சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பாருங்க. எந்த அளவுக்கு ரசூல் சொல்றாங்கன்னா, நீங்க வண்டியில போறீங்க, ஒரு கல்லு கிடக்குது, பாறாங்கல்லு கிடக்குது, அந்த கல்லை நகட்டி போட்டு போனாக்கா அது ஒரு சுன்னத். வாழைப்பழ தோலை தவிர்த்து ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமான் என்பது 73 வகையா சேர்ந்தது. அதுல மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வஅதுனஹா இமாதத்துல் அதா அனித் தரீக். அதுல மிக குறைந்தது சாலையில் நோய்வினை தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது. வாழைப்பழ தோல், கண்ணாடி, உடஞ்சு போன பாட்டல், இவைகளை பார்த்தா அப்புறப்படுத்திட்டு ஓரப்படுத்திட்டு போறது ஒரு வகையான சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஒரு பகுதி. அதே மாதிரி அல்ல ஹையாவு ஷுபத்துல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய பகுதி. நிர்வாணமா குளிக்கலாமா? லாக் பண்ண இடத்துல குளிக்கலாம். லாக் பண்ணது குளிக்கலாமா? குளிக்கலாம். என்ன ஆதாரம்?
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவர் நிர்வாணமாக குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்திருக்கிறாங்க. இது ஆதாரம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி வெட்கப்படுதல். அதனால பாத்ரூமா இருந்தாலும் கூட தொப்புள் இருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சிக்கிட்டு குளிக்கிறது ஒரு சுன்னத். இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த ஹதீஸ்கள்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் எத்தனை வருஷத்துக்கு முன்னால சஹாபாக்களை உருவாக்குனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா? அவங்க என்ன வசியத்து பண்ணுவாங்க தெரியுமா? மகனே, சாகும்போது சொல்ற வார்த்தை, அந்த வீடு இந்த வீடுலாம் சொல்ல மாட்டாங்க. மகனே, அவன் இப்படிலாம் திட்டினான்டா, அவனை விட்டுறாத, இப்படிதான் வசியத்து பண்ற மக்கள். கடைசியில் எப்படி ஆகி போயிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அவ்வளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. குதிரையில ஏறும்போது, ஒட்டகத்தில் ஏறும்போது சாட்டை கீழே விழுந்தால் எடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்களே வந்து எடுத்துட்டு போவாங்க. செருப்பு விழுந்து விட்டால் அவர்களே எடுப்பார்கள். இப்படி அந்த அளவு உச்சகட்டமான ஈமான்ல வந்தாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணாமல் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை அடையாமல் அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாது. சில நேரத்தில் அல்லாஹ் சோதிப்பான். இப்ப இன்னைக்கு பலஸ்தீனில் நடக்கிற விஷயங்கள்லாம் சோதனைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். அதை நம்ம வச்சு சில பேர் ஈமான் பலகீனமாகுது அதுக்குலாம் என்ன சொன்னாங்க. 2 பேர் சொன்னாங்க ஈமான் பலகீனமாகுது அப்படின்னா. இதை விட கொடுமையெல்லாம் இருந்தது. நபிமார்கள் எல்லாம் அப்படியே சீவப்பட்டிருக்காங்க. ரொம்ப தொழிச்சு இடுப்புறையும் மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. நபியை இடுப்புறையும் மண்ணுக்குள்ள புதைச்சி கழுத்தை ரம்பத்தால் அறுப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முடியா புடிங்க சில நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. சக்கரையா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொல்லப்பட்டாங்க? ரம்பத்தால் அறுத்து கொல்லப்பட்டாங்க. கற்பனைக்கெல்லாம் பண்ணாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபிரௌனுக்கு இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்டா இது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம். ஃபிரௌனுக்கு சீப்பு மகளுக்கு கொண்டவாரி விடுறதுன்னு ஒரு தனி ஆளை வச்சிருந்தான். அப்புறம் மகளுக்கு சீ விடுறதுக்கு அந்த அம்மா அவர் சீவும் போது சீப்பு கீழே விழுந்துருச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்தாங்க. மகள் கேட்குது, இப்ப என்ன சொன்னேன்? அல்லாஹ்வுடைய திருப்பெயரை எடுத்தேன். அல்லாஹ் யாரு? என்னுடைய ரப்பு. அப்ப எங்க அத்தா உனக்கு ரப்பு இல்லையா? எப்படி? எங்க எங்க வாப்பா உனக்கு ரப்பு இல்லையா? இல்ல. உங்க வாப்பாவுக்கும் ரப்பு தான், அல்லாஹ் தான். அப்படி இந்த பிள்ளை போய் ஃப்ரௌண்ட போட்டு கொடுத்துருச்சு. இந்த பிள்ளை ஃப்ரௌண்ட போய் போட்டு கொடுத்துருச்சு. ஃப்ரௌண்ட கூப்பிட்டா அப்படின்னா தண்டக்கப்பா பல காலங்கள்ல அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி கூப்பிட்டான். நீ என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின்னு சொன்னியாமே? ஆமா. ரப்பு என்ன நீ வணங்கலையா? இல்ல. உங்களை என்னையும் படிச்சோம் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். உங்களுக்கு அரசாட்சி இருந்தாலும் அல்லாஹ் தான். அந்த அம்மா தௌஹீதை பயன் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே 1 மணி நேரம் டைம் தர்றேன், மாறி இருந்தாங்க. மாற மாட்டேன்டாங்க. என்னமா செஞ்சான்? இந்த அம்மாவை கொல்லல, இந்த அம்மாவுடைய கை குழந்தையை தூக்கி அந்த அம்மா முன்னாடி நெருப்புல போட்டான். கை குழந்தை நெருப்புல போட்டான். இவங்க சொன்னாங்க, அந்த குழந்தையை பார்த்து சொன்னாங்க, நீ பொறுமையா இரு, சொர்க்கத்தில் சந்திப்போண்டாங்க. இந்த வார்த்தை கேட்டு இந்த அம்மாவை தூக்கி உள்ள போடு அப்படின்னா கொதிக்கக்கூடிய எண்ணெயில தூக்கி போட்டாங்க. வரலாற்றுலாம் சில நேரத்தில் படிச்சுன்னு சொல்லினா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சாதாரண சுண்ணத்தை பண்ண முடியாதா? சட்டம் போட போறோம், எப்படி இருந்தாலும் இடது கை மாட்டினா வலது கை தானே போட போறீங்க. வலது கையில முதல்ல மாட்டினா என்ன வந்துச்சு? எப்படி பேருந்துல 2 காலையும் உள்ள உடந்தான் போறோம். வலது காலம் முன்னால் விட்டா என்ன? சுண்ணத்துக்கு நன்மை கிடைக்கும்ல. செருப்பை போடும்போது இப்படி விட்டா என்ன? வலது செருப்பு முதல்ல மாட்டினா என்ன? சின்ன சின்ன நன்மைகள் ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். நீங்க நினைக்காத சுண்ணத்துகளோட மலர்ச்சியை எழுதிட்டே போயிடுவாங்க. இன்னைக்கு 100 சுண்ணத்தை ஃபாலோ பண்ணா, 200 சுண்ணத்தை ஃபாலோ பண்ணா, கண்ணாடி பார்க்கும்போது சுண்ணத்து இருக்கு, புது ட்ரெஸ் போடும்போது சுண்ணத்து இருக்குது, பாத்ரூம்ல போகும்போது சுண்ணத்து, பள்ளிக்கு வரும்போது சுண்ணத்து, பள்ளியை விட்டு வெளியே போகும்போது சுண்ணத்து, வீட்டுல வரும்போது சுண்ணத்து, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சுண்ணத்து, பேசுறதுக்கு முன்னால சலாம் சொல்லி பேசுறது சுண்ணத்து. சலாம் பாய் கிடையாது, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ன்னு சொல்லி போலாங்க. சலாம் பாய் அப்படிலாம் கிடையாது. சலாம்ங்கிற ஒரு வார்த்தை இங்க கிடையாது, துனியாவில கிடையாது. சலாம்ங்கிற வார்த்தை ஆகிரத்துலதான். அஸ்ன்னு சேர்ந்து சொன்னாதான் நீங்க நினைக்கிற பொருள் உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பழங்க. எப்போ வீட்டுக்குள்ள போனாலும் சலாம் சொல்லுங்க. எப்போ நீ வீட்டுக்குள்ள போனாலும் சலாம் சொல்லுங்க. தயவு செய்து சுன்னத்தான தொழுகைகளை வீட்டுல தொழுக. தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை, இஷ்ராக், இந்த இஷ்ராக் தொழுகை இல்லை, தஹஜ்ஜத் தொழுகை, இந்த மாதிரி தொழுகைகள் எல்லாம் நஃபில் தொழுகையில மேக்ஸிமம் வீட்டுல சொல்லுங்க. முன் சுன்னத்து, பின் சுன்னத்து இவைகள்லாம் வீட்டுல தொழுங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்கள் வீடுகளை கபூலாக்கி விடாதீங்க, உங்க வீட்டுல குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க. அதனால அருமையான சகோதரர்களை, குறிப்பாக இளைஞர்கள் இந்த வகையான சுண்ணத்துகளை ஃபாலோ பண்ணுங்க. இது இல்லை சுண்ணத்து, அது இல்லை சுண்ணத்துன்னு உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்து கொட்டி கிடக்குது. அந்த சுன்னத்துகளை பேணுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பொருத்தத்தை நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. இந்த மஜ்லிஸ் நம்மை ஒன்று சேர்த்தது போன்ற நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.